ஃபாரின்லேருந்து கொண்டு வந்த மயக்க மருந்து அடித்து அந்த பொண்ணுக்கே என்ன நடந்துன்னு தெரியாத அளவுக்கு எந்த தடயமும் இல்லாமல் வந்ததே தெரியாமல் அழகாக கதவை மூடிட்டு போயிட்டேல்ல. நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். காலையில் அந்த பொண்ணு எழுந்திரிச்சு தனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு கூச்சல் போடும். நீ எப்படி மாட்டிக்குவ, போலீஸ் எப்படி ஒன்று அரெஸ்ட் பண்ணிடும்னு நான் நினைச்சேன்யா. ஆனா காலையில் எல்லாமே தலைகீழா நடந்துச்சு. கீர்த்தனா, 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 கதவை தர, கதவை தரடி. கீர்த்தனா, கீர்த்தனா, தல. எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்க? என்னடி பண்ற? என்னன்னு தெரியலடி, ரொம்ப நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? டக்குன்னு குளிச்சு ரெடியாக பார்க்கலாம். நீ போ, நான் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது தூங்கிட்டு ரெடி ஆகுறேன். 10 மணிக்கு கல்யாணம்டி. மணி இப்பவே 9:10. போய் குளிடி. மண்டபத்துல இருந்து அறக்க பறக்க ஓடி வரேன். என்னடி உட்கார்ந்துட்ட? எல்லாரும் 8 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. நீயும் நானும் தாண்டி லேட்டு. போ. நீ முதல்ல குளி, நான் அதுக்கப்புறம் குளிக்கிறேன். ஏன் மறுபடியும் படுத்து தூங்கவா? போடி. என்னமோ தெரியலடி, உடம்புல ஒரே டயர்டா இருக்கு. என்ன பண்ணுது? யாரோ அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. நைட்டு தனியா தூங்கினல, பேய் வந்து அடிச்சிருக்கோம். கிண்டல உனக்கு? அப்புறம் என்ன, வந்தா ஒரு இடத்துல சும்மா இருக்கணும். இந்த பக்கம் ஓடுற, அந்த பக்கம் ஓடுற, படியில இறங்கி குதிக்கிற, இப்படி சேட்டை பண்ணா அப்படிதான் இருக்கும். ஏய், முதல்ல எந்திரிச்சு குளிடி. எந்திரி, 5 வா. minutes. முதல்ல நீ குளி, வா. கார்த்திக் சார், சூப்பர்மேன் நீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கே தெரியாம தப்பு பண்ணது இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான். இதுக்கு மேலையும் நீ தப்பே பண்ணல. இந்த போட்டோஸ் தான் கிராஃபிக்ஸ்னு நீ சொல்ல போறியா கார்த்திக்? டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பண்ண தப்பையெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னையவே பிளாக்மெயில் பண்றியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அட போங்க பிரதர், உங்களை ஃபாலோ பண்ண பிரதர். அதில் உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்பத்தில் குத்து விளக்கா இருக்க பொண்ணுங்களை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இப்படி ஒரு சபல புத்திக்காரங்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா கொஞ்சம் கறந்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். டேய் டேய் டேய், நான் பவர்ஃபுல் பணக்காரன். ஒரு சொடக்கு போட்டா போதும் உன்னை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவாங்க, தெரியுமாடா உனக்கு? போங்க பாஸ், மறுபடியும் காமெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு தெரியும். அதனால தான் உங்கள் டீட்டெயில் எல்லாம் என் சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 1 ஹவரில் நான் போகலன்னு வச்சுக்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக ரிலே ஆகிடும். அப்புறம் வண்டவாளமெல்லாம் மொத்த பேருக்கும் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி நான் தரேன். பட் நீ அந்த ஃபோட்டோ காப்பீஸ் மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துடணும். ஹலோ பிரதர், நீ நினைக்கிற மாதிரி நான் மொத்த வியாபாரிலாம் இல்லை, சில்லற வியாபாரி. அதனால் நான் கேட்கும் போதெல்லாம் நீ பணம் கொடுக்கணும். நீ நாணயமாக நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறதுன்னு நான் யோசிப்பேன். ஓகே, இப்போ உனக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 5 லட்சம். வா தரேன். இந்த நீ கேட்ட 5 லட்சத்துக்கான செக். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் என்ன உன்ன மாதிரி மோசமானவன் நினச்சியா? ஜென்டில்மேன் பாஸ், நம்ம விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. நான் வரேன்.
என்ன பிரியா இது? நான் ஊருக்கு போய் வரதுக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியல பிரியா. கீர்த்தனா இந்த அளவுக்கு போவா, இப்படி எல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பிரியா. அத்த, அவளை பத்தி பேசாதீங்க. அப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பிரியா, தங்கச்சியை தலை முழுகிட்ட மாதிரியே பேசுற? அப்படின்னா வேற என்னத்த பேச சொல்றீங்க? அவ செஞ்ச காரியத்தினால ரம்யா தப்பா நினைச்சது யார? என்ன என்னென்ன பேசினா தெரியுமா? இல்ல பிரியா, என்னதான் இருந்தாலும் நீ கீர்த்தனா கர்ப்பமான விஷயத்தை எல்லார்கிட்டயும் மறைக்காம சொல்லி இருக்கணும். எப்படி அத சொல்ல முடியும்? அவளை தொட்டவன் யாருன்னு தெரியாதுன்னு கீர்த்தனா சொல்லிட்டா. அப்படி இருக்கும்போது அவ கர்ப்பமா இருக்கான்னு நான் எப்படி அத சொல்ல முடியும்? அந்த அருண் இவ்ளோ பெரிய துரோகியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பிரியா. யாரையும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்ல அத்த. இவ ஒழுங்கா இருந்திருக்கணும். ச்சே, கேவலமா இருக்கா அத்த. சரி விடு பிரியா, ஒரு நாள் ரம்யா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பா. அந்த நம்பிக்கையில தான் அத்த நானும் இருக்கேன். ரம்யா இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்ல? பரவாயில்ல அத்த. இனிமே எந்த பயமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனாலதான் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அம்மா கிட்ட கேட்டு சமைச்சு எடுத்துட்டு போக போறேன். பிரியா, இந்த பாரு, நீ இப்படி அவளுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ரம்யா உன்னை புரிஞ்சுக்கதான் போறா. இந்த பாரு, எல்லா விஷயமும் அந்த கடவுளுக்கு தெரியும்ல. பாத்து எந்திரிமா, மெதுவா. இந்த ஒரு வார்த்தையை கேட்கணும்னு தான் நான் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ஏமா காப்பாத்துன? என்ன ரம்யா இப்படி பேசுற? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்த? அந்த நேரத்துல எனக்கு வேற எதுவும் தோணலம்மா. உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. சாவறது மட்டும்தான் சரின்னு பட்டுச்சு. அவன் போன போட்டோம், நான் இல்ல. என்ன பத்தி நீ நினைக்க வேண்டாம். அடிபட்டு ரத்தம் சிந்தி அப்பப்பா, இவ்வளவு வலி உனக்கு தேவையா ரம்யா? என் மனசுல இருக்க வலிக்கு இது எவ்வளவு பரவாயில்லம்மா. அருண் என் வாழ்க்கையில இனி இல்லைன்னதும் என்னோட எதிர்காலமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சுமா. எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு தோணுச்சு. இது பாரு, முதல்ல நீ அவனை மறக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. அவனை மறந்துடுவேம்மா. அவன் தந்த ஞாபகங்களை தான் எதை வச்சு அழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் உயிருக்குள்ள கலந்து போன ஞாபகம் உயிரே போனாதான் நல்லா இருக்கும். அப்படி பேசாத ரம்யா, உனக்கு தெரியாது. நீ சீக்கிரமா குணமாகணும்னு ரோட்ல இருக்கிற கல்லெல்லாம் கூட நான் கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். இப்ப என்ன பொழைக்க வச்ச கடவுள் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு முன்னாடியே ஏமா எனக்கு அடையாளம் காட்டல? அருண் உனக்கு துரோகம் பண்ணதே நினைச்சு உன் மனச நீ கஷ்டப்படுத்திக்காத. ஏன், உன்னை நேசிக்கிற யாருமே உன் கண்ணுல படலையா? யாருமா இருக்கா உன்னை தவிர? ஏமா இல்ல, பிரியா இருக்கால்ல. தலையில ஆபரேஷன் பண்ணா
நீ பொழைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்காக பிரியா என்ன பண்ணா தெரியுமா? முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணா. அவளோட பிரார்த்தனை தான் உன்னை இப்படி மீட்டு கொண்டு வந்திருக்கு. இதோ பாருமா, அவ வேண்டுதல்னாலதான் நான் உயிர் பொழைச்சேனா? இந்த உயிரே எனக்கு தேவையில்ல. அப்படி சொல்லாத ரம்யா. பிரியா ரொம்ப நல்லவ. நீ நல்லா இருக்கணும்னு துடிக்கிறவ. அப்புறம் ஏன் அவ அருணுக்கும் கீர்த்தனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா? இல்லம்மா, கீர்த்தனா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா பாவம். சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அவ தூக்கி வீசிட்டா தெரியுமா? எல்லாம் நடிப்புமா. ஊர் நம்பணும்னு அப்படி நடிக்கிறாமா. ஆனா உண்மை வேற. அருணுக்கும் கீர்த்தனாக்கும் பழக்கம் இருந்தது பிரியாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க. எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் தான் அவ கர்ப்பம்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டா. அவ தங்கச்சிக்கு வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு ஏன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக்கிட்டாலேமா? இல்ல ரம்யா, பிரியா அப்படி எதையும் மறைச்சு செய்யற ஆள் இல்ல. நீ கண்ணு முழிக்கணுங்கிறதுக்காக எல்லாரையும் விட அதிகமா பதர்னது அவதான். அவ வீடு குடும்பத்தை கூட மறந்துட்டா தெரியுமா? உனக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் அவ வீட்டுக்கே போனா. இப்ப கூட உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக தான் அவ வீட்டுக்கே போயிருக்கா. அவ சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு பதிலா நான் விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிருவாமா. உன்னை புரிஞ்சுக்காம கைவிட்டவன நினைச்சு உன்னை புரிஞ்சுகிட்ட பிரியாவை தப்பா பேசாத ரம்யா. இத கேட்டா அவ மனசு என்ன பாடுபடும். வேணாமா, என்கிட்ட நீ அவளை பத்தி பேசாத. நான் அவ முகத்தை கூட பார்க்க விரும்பல. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அவ என்ன பார்க்க வந்தானா மரியாதையா அவளை போ சொல்லிடுமா. ரம்யா, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. நீ பிரியாவை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவ மேல உனக்கு இருக்கிற கோவம். ஓ, உன் பொண்ணுங்கிறதுனால அவ கொலையே பண்ணாலும் சரி. அவ நல்லவ. நான் யாரோ ஒருத்தவங்க பெத்த பொண்ணு தானே, அனாதை தானே. என் வாழ்க்கையும் என் கனவும் அழிஞ்சா உனக்கு பிரச்சனையே இல்லைல்ல, அப்படிதானே? வேண்டாம் ரம்யா, என் மேல நெருப்பள்ளி வீசாத. உனக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட நீ இப்படி பேசலாமா? ஏமா, அந்த பிரியாவை நீ அவ்வளவு நம்புற? ஏன் வார்த்தை ஏமா நம்ப மாட்டேங்கிற? எனக்கும் உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? என் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட தானமா பேச முடியும். போதும், நல்லதை மட்டுமே பேசுவோம். வார்த்தையில கூட கெட்டது வேண்டாமே. நான் இனிமே யார பத்தியும் உன்கிட்ட பேச போறதில்ல. நீ என்ன பேசுறியோ அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். உனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அழக்கூடாது ரம்யா. ஆபரேஷன் பண்ண உடம்புடா, ரொம்ப அலட்டிக்காதடா. நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, சரியா? நான் போய் டாக்டரை பார்த்து உன்னை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்கன்னு கேட்டுட்டு வரேன். வா, படுத்துக்க. அழக்கூடாது. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? மா, என்ன என்னம்மா? உன் கையை என் கண்ணத்துல வைய. ஏண்டா? என்ன? நான் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. டாக்டர் கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா.
என்ன பிரியா, சாப்பாடெல்லாம் அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்துட்ட போல இருக்கு. என்னாச்சு பிரியா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு? ரம்யா கண் முழிச்சிட்டால, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ரம்யா கண் முழிச்சிட்டா அத்தை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்ன பிரியா, நீ ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க? ரம்யாவை பாத்தியா, பேசுனியா? ரம்யா என்ன சொன்னா? என்னாச்சு பிரியா? பிரியா, ஹாஸ்பிட்டல்ல என்னதான் நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. ஏங்க, நான் ரம்யா பொழைச்சு நல்லபடியா வரணும்னு வேண்டாத கடவுள் இல்ல. நான் வேண்டினது கல்லா இருந்த கடவுளுக்கு கேட்டு ரம்யாவை பொழைக்க வச்சுட்டாரு. ஆனா ரம்யாவோட மனசு இன்னும் கல்லாவே இருக்குங்க. பிரியா, அப்போ ரம்யாவுக்கு உன் இருக்க கோவம் இன்னும் குறையலையா? ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவ சாப்பாட சாப்பிடுறதுக்கு பதிலா நான் விஷத்தை சாப்பிட்டு செத்தே போயிருவேமா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் அவ என்ன பார்க்க வந்தானா மரியாதையா அவளை போ சொல்லிடுமா. பிரியா, அவ கோவத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு. ஆசாசியா கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு இப்ப அவ கல்யாணம் நின்ன உடனே பாவம் எல்லார் வழியும் சந்திக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. இத பாரு பிரியா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் இது அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை. அது உன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இப்படி நீ கஷ்டப்படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா பிரியா, ரம்யா என்னைக்காவது கண்டிப்பா உன் மனசு புரிஞ்சுக்குவா. அது வரைக்கும் நாம அவ விஷயத்துல தலையிட வேண்டாமே. அதான் எனக்கும் சரின்னு படுது. ஏய், சொல்லு கீர்த்தனா. அருண். கீர்த்தனா, சொல்லு, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல, காலையில இருந்து ஒரே கிடினஸா இருக்கு. 2-3 தடவை வாமிட் வேற எடுத்துட்டேன். என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, நீ உடனே ரெடியாக, நான் வரேன். நம்ம டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது 3வது மாசம். இந்த சிம்டம்ஸ்லாம் அதிகமா இருக்குன்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லிருக்காங்க. ஓ, நீங்க வரும்போது கொஞ்சம் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? ஈவினிங் வேணா செக்அப் போலாம். ஏய், ஆர் யூ ஷூர்? ஷூர். சரி, நான் இப்போ இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். நான் முடிச்சிட்டு வரும்போது ஐ வில் ஜஸ்ட் பிரிங் மெடிசன்ஸ். சரி. வாடி, எப்ப வந்த? இப்பதான் வந்தியா? உட்கார், நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். கீர்த்தனா, ஒரு நிமிஷம். நீ கர்ப்பமா இருக்கியா? சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.